வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டு தொடர்ந்து தினசரி நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம அன்றாடம் சமையலில் பூண்டு நம்ம உணவுகளை சேர்த்து பயன்படுத்தும் போது இயற்கையாகவே நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை நீக்கி, இரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை நீக்கி, நமக்கு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக செயல்பட்டு இதயம் உடலை பராமரிக்கக்கூடியதாக நமக்கு பூண்டு இருக்குது. பூண்டில் இருக்கக்கூடிய அல்லுசின் அப்படின்ற வேதிப்பொருள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எந்த நோயுமே நமக்கு வராமல் பாதுகாத்துக்கொள்ளும். பூண்டு எடுத்துக்கொள்ளும் கிடைக்கக்கூடிய நன்மைகள், அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு மனிதனுக்குமே அவனுடைய உடலினுடைய எலும்புகள் வலுவாக இருக்க வேண்டியது அவசியமானதாகும். ஒரு சிலருக்கு உடலில் சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் அப்படின்னா கீழே விழுறது, அடிபடுறது, இந்த காரணங்களாலும் எலும்புகள் வலுவிழக்கிறது, எலும்புகள் உடைந்து போவது, எலும்புகள் தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டக்கூடிய நபர்கள் கொஞ்ச காலத்திற்கு பூண்டு சேர்த்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பது சிறந்தது. இதன் மூலமாக எலும்புகளுக்கு வேண்டிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஞ்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான தொந்தரவுகளுமே இருக்காது. 30 வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் எலும்பு மெலிவு நோய் மிக எளிமையாகவே அவங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கிறதுக்கு அவங்க பூண்டு எடுத்துக்கிட்டாங்கன்னா 30 வயசுக்கு அப்புறமும் எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஆண்களுக்கு பொதுவாக 40 வயசுக்கு அப்புறம் தோள்பட்டை வலி, முதுகு வலி, எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற மூட்டு வலி ஏற்படுவது, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே அவங்க சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பூண்டு உணவுகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நலமோடு அவங்க இருக்கலாம். வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் ஆரோக்கியமாக செரிமான மண்டலத்தை பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு கிருமி நாசினி வேதிப்பொருட்களை அதிகம் கொண்டிருக்கிறது, அதாவது ஆன்டிபயோட்டிக் கொண்டிருக்கு. வயிற்றில் குடல்களில் பூச்சி தொந்தரவுகளால் நீங்கள் அவதிப்படுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் பூண்டு அதிகம் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வரலாம். அப்புறம் அந்த வயிற்றுப்பூச்சிகள் உங்களுக்கு சரியாக போயிடும். உடலில் ஒருவேளை வாதத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கிறதால வயிற்றில் உண்டாகக்கூடிய வாயு கோளாறுகளை பூண்டு உங்களுக்கு நீக்கும். உணவை செரிமானம் செய்ய வைக்கிறதுக்கு உதவக்கூடிய அமிலங்களினுடைய சமச்சீர் தன்மையை பூண்டு பாதுகாக்கும். இதனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகிடும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் வெளியேற்றப்படும். சில பூண்டு பொருட்களை நீங்கள் நன்றாக இடித்து 1 ஸ்பூன் அளவு பூண்டை வாயில் போட்டு சிறிது வெந்நீர் அருந்தும் போது வாயு கோளாறுகள், அஜீரண பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்க ஆரம்பிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நீங்கள் சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படும். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நீரிழிவு பிரச்சனைகள் விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம். நீரிழிவு அப்படின்ற அந்த சுகர் ப்ராப்ளம், சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்கள் தொடர்ந்து தங்களுடைய உணவுகளில் பூண்டு நீங்கள் அடிக்கடி எவ்வளோ அளவுக்கு சேர்த்துருக்கீங்களோ அதே அளவு தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு கட்டுக்குள்ள நீரிழிவு நோய் தீவிரமாகாமல் உங்களுக்கு பாதுகாக்கப்படும். வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நீரிழிவு நோயாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா தொடர்ந்து பூண்டு சாப்பிட்டு வாங்க. உங்களுடைய உடலில் அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி உங்களுடைய இந்த சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபட வைக்கிறதுக்கு பூண்டு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் கிடையாது, இப்போ இருந்தே நான் ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து இப்போ இருந்தே உணவுகளில் பூண்டால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள், வெறும் பூண்டு அப்படியே காலையில் வெறும் வயிற்றுலாம் எடுத்துக்கொள்ளும் போது சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். புற்றுநோய் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம். டயாசல்ஃபைடு, செலினியம் போன்ற வேதிப்பொருட்கள் பூண்டில் அதிகம் இருக்கு. ஸோ இந்த 2 வேதிப்பொருட்களுமே புற்றுநோய் செல்களை மீண்டும் வளர விடாமல் தடுக்க செய்யக்கூடிய ஆற்றலை அதிகம் கொண்டிருக்கு. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்கள் பூண்டு தொடர்ந்து சாப்பிட்டு வருவதன் மூலமாக அவர்களினுடைய புற்றுநோயினுடைய தீவிரத்தன்மையை குறைத்து அவங்கள சிறிதாக குணமடைய செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பூண்டு உயர்தர கிருமி நாசினி, ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்றதால இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய உடலில் புதுசாக பரவக்கூடிய செல்கள், புற்றுநோய் செல்கள், இது எல்லாத்தையுமே வளராமல் நமக்கு தடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே குணப்படுத்திடும். புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகி புற்றுநோய் ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நமக்கு வராமல் தடுத்து உடல்களில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாம் நீக்கி நம்ம ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும்.
கண்கள் நலம் பெறுவதற்கு பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நமது முகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். இந்த கண்கள் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நமக்கு அவசியம். அப்போ பூண்டு அதிகம் நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்களில் ஏற்படக்கூடிய கண் அழுத்த பிரச்சனை நீங்கி கண் பார்வை திறன் நமக்கு தெளிவாக்கப்படும். கண்களில் அந்த கருவிழியினுடைய ஆற்றல் பூண்டில் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் மேம்படுத்தும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கண் விழிப்படலம் கூர்மையாக்கப்படும். கண் கருவளையங்கள் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. அப்புறம் அந்த மாலை கண் நோய் ஏற்படுவது, கண் பார்வை கூர்மை இல்லாமல் போகிறது, இது மாதிரி எதுவுமே இல்லாமல் கண் பார்வை புரை ஏற்படுவது எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமான கூர்மையான கண் பார்வையை பெற்றுக்கொள்வதற்கெல்லாம் பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கணும், ஊட்டச்சத்துக்களை நிறைய பெற்று நலமோடு நீங்கள் வாழணும் அப்படின்னா அன்றாடம் உங்களுடைய சமையலில் பூண்டு இனிமேல் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.